இப்ப நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதோடைய 1வது வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால், நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு தெளிவாக வருகிறது. நீங்கள் திரும்புவதற்கு மனதாக இருந்தால் திரும்புங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு திரும்ப மனதாக இருந்தால் திரும்புங்கள். மனம் திரும்புவதற்கு மனதாக இருந்தால் திரும்புங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் மிக சீக்கிரமாக வரப்போகிறது. ஆகையினால மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு அநேக தீர்க்கதரிசிகள் மூலம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப மனம் திரும்புகள் என்ற சத்தியம் எல்லாம் சொல்லக்கூடிய ஊழியர்களை காணும். ஆமென். இன்றைக்கு ஆசீர்வாதங்கள், செழிப்பு, ஆமென் ஆமென், உயர்வு, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் எங்க வேணாலும் நம்ம காக்க முடியும். ஆமென், பார்க்க முடிகிறது. நம்மளும் அநேக யூடியூப்ல மீட்டிங் போடுறோம், நிறைய மெசேஜை நம்ம போடுறோம். அதுல டாபிக் ஆசீர்வாதமா இருப்பாய், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஒன்று முன்னே சேதப்படுத்தாது, இப்படியெல்லாம் வரக்கூடிய தலைப்புக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்த தலைப்பை பார்த்து அந்த வசனத்தையும் அந்த சத்தியத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற வசனங்களும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சத்தியத்துக்கெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் இடம் கொடுப்பதற்கு என்ன இல்லை, மனது இல்லை. ஆண்டவரும் அப்படிதான் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி அலைந்து திரிவது இல்லை. அல்லேலூயா. இனி நீ அலைந்து திரிவது இல்லை. ஏன் இன்றைக்கு விடுதலைக்காக ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள்? என் சமாதானத்திற்காக ஏன் ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள்? ஏன் உயர்வுக்காக ஒவ்வொரு இடத்திற்கும் அலைந்து திரிகிறார்கள்? வேதம் சொல்லுகிறது, உன் அருவருப்புகளை என்ன செய்யணுமா, என் பார்வை நின்று நீ அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் எது அருவருப்பு? அல்லேலூயா. இந்த அருவருப்பான வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லிதானே இயேசுவிடத்தில் வந்தோம். அருவருப்பான வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லிதானே இயேசுவை ஆராதிப்பதற்கென்று நம்ம இயேசுவை தேர்ந்து கொடுத்தோம். ஆமென். பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் நம்ம வந்ததை நோக்கம் அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தான் நம்ம இயேசுவிடத்தில் வந்தோம். அல்லேலூயா. இப்போ நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இப்படி வந்த பிறகும் கர்த்தர் இந்த தீர்க்கதரிசி மூலம் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ அலைந்து திரிய வேண்டாம் என்றால் என்ன செய்ய வேண்டுமா, உன் அருவருப்புகளை என்னை விட்டு என்ன செய்து என்ன பண்ணணுமா? அல்லேலூயா. அருவருப்புகளை அகற்ற வேண்டும். அல்லேலூயா. அருவருப்புகளை என்ன செய்யணுமா? அகற்றி போடணும். எது ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பு? அல்லேலூயா. கொஞ்சம் கவனித்து பாருங்க. எது ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். விக்கிரக ஆராதனை அருவருப்பு, பொய் சொல்லுகிறது அருவருப்பு. அல்லேலூயா. எது அருவருப்பு? கர்த்தருடைய பார்வைக்கு எது அருவருப்பு? இதெல்லாமே ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, சுத்திகரிச்சிட்டார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா அருவருப்பிலிருந்தும் நம்மளை சுத்திகரித்து நீதிமான் ஆக்கிட்டாரு. அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மகிமையான காலை வேளையில கர்த்தர் ஒரு சில அருவருப்புகளை, ஆவிக்குரிய அருவருப்புகளை நம்மை விட்டு கர்த்தர் அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால் அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தும், விசுவாசிகள் என்று பெயர் பெற்றும், கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நேரத்தில் விசுவாசம் இல்லாதவர்களாக, சாதாரண ஒரு விசுவாசியை போல நம்முடைய வாழ்க்கையில வாழும் பொழுது அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வாசிக்கலாம் பாருங்க. ஆமென். மத்தேயு மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம்
அதனுடைய 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு அதை அறிந்து இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா 19 வாசிங்க. நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட பொழுது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்றார்கள். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிச்சுக் கொள்ளுங்க. ஏசப்பா வனாந்தரத்துல சகல ஜனங்களும் இயேசு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து ஜனங்களுக்கு எல்லாம் ஆவிக்குரிய ஆகாரத்தை பிரசங்கித்த பிறகு வெகு தூரத்திலிருந்து ஜனங்கள் வந்திருக்கிறார்களே, இவர்கள் பட்டினியாய் போய்விடக் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் போஜனம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சீசருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, இத்தனை ஜனங்களுக்கும் எப்படி ஆகாரத்தை கொடுக்க முடியும் என்று கேள்விகள் எழுக்கும் பொழுது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிற அப்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து சகல 4000 பேர் மட்டுமல்ல, ஆமென், 5000 பேர் மட்டுமல்ல, 7000 பேர் 2-3 தடவை அந்த இடத்துல அற்புதங்கள் செய்கிறதை ஜனங்கள் என்ன செய்தார்கள்? புசித்து அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். சீசர்களும் அவருடைய கண்ணால என்ன செய்தார்கள்? கண்டார்கள். அல்லேலூயா. சீசர்கள் என்ன செய்தாரு? கண்டார்கள். இந்த கண்ட பிறகு, அல்லேலூயா, நல்ல கவனிக்கணும், இதை கண்டு உணர்ந்த பிறகு இந்த ஊழியத்தை அவர்கள் செய்து முடித்த பிறகு அக்கறைக்கு போகலாம் என்று அவர்கள் கப்பல் ஏறும் பொழுது சீசர்களுக்குள்ள ஒரு எண்ணம் எழும்புகிறது. நம்ம இப்போ சாப்பிட்டோமே, சாயங்காலம் ஆகிவிட்டதே, ஆனால் இப்ப நம்ம போன பிறகு ஆகாரத்திற்கு என்ன செய்வோம்? அல்லேலூயா. அப்பங்களை எடுத்துக்கொள்ளாமல் வந்து விட்டோமே, இந்த அப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆமன் இப்ப கொஞ்ச நேரத்தில் தேவைப்படுமே, என்ன செய்வது என்று நமக்கு தெரியவில்லை என்று இவர்களுக்குள்ள என்ன செய்தார்கள்? புலம்பி பேச ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த இயேசு, ஆமென், என்ன நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்த ஆண்டவர், இன்னும் ஏன் உணராது இருக்கிறீர்கள் என்று இயேசு கேட்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிச்சு கொள்ளுங்க. நல்ல ஆகாரத்தை அப்பதான் புசித்துட்டு வந்தாங்க. ஆமென். இந்த ஆகாரத்தை புசித்து கொஞ்ச நேரத்தில் இயேசுவும் கூட தான் வராரு. ஆனா இயேசு கூட வராரு. அந்த நேரத்தில் நடந்த அற்புதம், அப்பங்களும் அந்த மீனும் என்ன செய்யல, மீதி இருந்தவைகள் எல்லாம் எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க. ஆமென். இதை குறித்து தான் அவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க? பேசிக்கொண்டே வராங்க. பேசிக்கொண்டே வரும் பொழுது இயேசு கேட்கிறாரு, எல்லாரும் புசித்த பிறகு எத்தனை கூட நிறைய எடுத்தீங்க? எத்தனை கூடைகள் மீதம் வந்தது? இது எல்லாவற்றையும் நீங்கள் கண்டும் இதை பார்த்தும் அதை ருசித்தும் இப்போ இதை குறித்து எந்த உணர்வும் இல்லாமல் இப்போ உங்களுடைய ஆகாரத்தை குறித்து நீங்கள் யோசிப்பது என்ன என்று ஆண்டவர் ஒரு அங்கலாய்ப்போடு அந்த இடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. இப்ப சீசர்களிடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? எப்பொழுதும் என்னுடைய சீசர்கள் என்னை போல விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை குறித்தும் என்னுடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. எந்த நேரத்திலையும் ஆமை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்கிற நிச்சயம் அவர்களுக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. சீசர்களை வைத்துக் கொண்டுதான் அற்புதத்தை செய்தார். சீசர்கள் தான் அவைகளை எடுத்து ஜனங்களுக்கு பிட்டு கொடுத்தார்கள். சீசர்கள் தான் மீதம் இருக்கிறவர்களை எடுத்து அந்த இடத்துல வைத்தார்கள் என்பதை எல்லாம் பார்த்தும், ஆமே, சீசர்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. இந்த விசுவாசம் இல்லாததினால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து பிதாவினிடத்தில் அவர் போவதற்கு முன்பதாக 40 நாட்கள் அவர் சீசர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் எல்லாருக்கும் அவர் காட்சி அளிக்கும் பொழுது இந்த சீசர்கள் எல்லாம் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஏன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள்?
ஒருத்தர் மீன் பிடிக்க போவதுக்கு திரிகிறார். ஒரு சிலர் என்ன செய்யற, கதவை பூட்டி கொண்டு பயந்து உள்ள இருக்கிறாங்க. இதெல்லாம் இவர்களுக்குள்ள வர காரணம், இவர்களுக்குள்ள ஒரு சரியான விசுவாச வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. இயேசு கூட இருக்கும் பொழுதே இந்த விசுவாசத்துல இவர்கள் கட்டப்பட்டிருந்தால், இயேசு கூட இருக்கும் பொழுதே இந்த விசுவாசத்துல இவர்கள் வளர்ந்திருந்தால், இவர்கள் வாழ்க்கையில இயேசு இல்லாமல் போகும் பொழுது அவர்கள் சோர்ந்து ஆமென் அலைந்து திரியாமல் இருந்திருப்பார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையிலையும் நம்ம ஏன் அலைந்து திரிகிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாச குறையும் பொழுது விசுவாசத்தின் அளவு குறையலாம், விசுவாசத்தின் அளவு கூடலாம். ஆனால் விசுவாசமே இல்லாமல் நம்ம வாழவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் அலைந்து திரிய வேண்டியதுதான். அல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசம் இல்லைன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தெரியதான் செய்யணும். கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லைன்னா, விசுவாசம் இல்லைன்னா, எல்லா பிரச்சனையும் நம்மளை சுத்தி வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனையே நம்ம சுத்தி சுத்தி தெரிய வேண்டி இருக்கும். எப்படி இது முடியும், யாரை வைத்து முடிக்கலாம், யாருகிட்ட இதை பேசலாம், யார் மூலம் இந்த காரியம் சாத்தியமாகும், இப்படிங்கிற சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஏன் அலைந்து திரியக்கூடாது? நீங்கள் நானும் விசுவாசிகள், தேவனை விசுவாசிக்கிறபடியினால நம்ம அலைந்து திரியக்கூடாது என்று கர்த்தர் இந்த நாளில் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் விடுதலைக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தான் விடுதலைக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க. ஆண்டவரை நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான் விடுதலைக்காக, சில கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவதற்காக நிறைய இடத்தை தேடி போறாங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் அங்க யாரு போறது? ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள், இயேசுவை நன்கு உணர்ந்து அவர்களை ருசி பார்த்த ஜனங்கள் தான் இன்றைக்கு சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்கள் அலைந்து திரிகிறோம். ஏனென்றால் ஒரு சரியான விசுவாச வாழ்க்கையில சீசர்களிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்த்ததா உங்ககிட்டையும் என்கிட்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, ஆண்டவர் யார் அலைந்து திரிவார்கள் என்றால் வாசிக்கலாம். சங்கீதம் 59 அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல், உணர்வுக்காக அலைந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டு இருப்பார்கள். ஆமென். பிரசங்கி 5 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே, இதுவும் மாயை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 59:15 அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை எல்லா விஷயத்திலையும் திருப்தி அடைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. திருப்தி அடையாதவர்கள் அலைந்து திரிவார்கள். அல்லேலூயா. ஆகாரத்திற்காக அலைந்து திரிவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பணப்பிரியர்கள் பணத்தில் அலைந்து திரிவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கர்த்தர் நம்மளை இன்னைக்கு காலையில் திருப்தி ஆக்கி நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் எப்படிப்பட்டவரா? திருப்தி ஆக்கி நடத்துவ. பிலிப்பியர் 4:12 வாசித்து விட்டு இந்த வார்த்தைக்குள்ள போகலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. நல்ல கவனிச்சு கொள்ளுங்க. தாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரியணும், என்ன செய்யணும்? வாழ்ந்திருக்கவும் தெரியணும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் நம்ம என்ன செய்யணும்? தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை நமக்கு இல்லைனா, அல்லேலூயா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதுல திருப்தியா இருங்க. ஆமென். கொடுத்திருக்கிற ஊழியத்துல திருப்தியா இருங்க. கொடுக்கப்பட்ட கணவன் மனைவிக்குள்ள திருப்தியா இருங்க.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மேல திருப்தியாயிருங்க, கொடுக்கப்பட்ட ஆகாரத்துல திருப்தியாயிருங்க. நீங்க திருப்தி இல்லைன்னா அல்லேலூயா கடைசி வரைக்கும் நம்ம அலைந்து திரிகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரத்துல பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில திருப்தியே இல்லை. ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் அவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எதை தான் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாலும், காலையில ஃப்ரெஷ்ஷான மன்னாவை கொடுத்தாலும் அவருடைய சிந்தனை முழுவதும் எங்க இருந்துச்சு? வனாந்தரத்துல பாடி இருந்தது, சிந்தனை முழுவதும் எகிப்துல தான் இருந்தது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா திருப்தி இல்லாத வாழ்க்கையினாலதான் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அல்லேலூயா. தண்ணீருக்காக அலைந்து திரிந்தார்கள். ஏன் அலைந்து திரிய வேண்டும்? செங்கடலை பிளந்து காப்பாற்றின கர்த்தரால் ஒரு தண்ணீர் அவரால் கொடுக்க முடியாதா? ஒரே காற்றினால காடைகளை கொண்டு அவர்களை போஷித்த கர்த்தரினால யோர்தானை கடக்க வைக்க முடியாதா? எல்லாமே அற்புதங்களை செய்கிறவர் என்பது உங்களுக்கு தெரிந்தும். அல்லேலூயா. தனிப்பட்ட ஜீவிதத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில திருப்தியற்ற முறையில நம்ம என்ன செய்து விடுகிறோம்? ஆமென், வாழ்ந்து விடுகிறோம். ஆமென். நிறைய பேர் என்ன செய்வோம்? விசுவாசத்தை மற்றவங்களுக்கு அப்படி பால் மாறி ஊட்டுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், எங்க அப்பா இயேசு நல்லவர், அவர் போதுமானவர், எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவோம். அல்லேலூயா. அதே உங்க வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உங்க உபத்திரவத்துல எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? திருப்தி அளிக்கிறவராக இருக்கிறாரா? அவர் என்னை திருப்தி ஆக்குவார் என்கிற மனநிலையில் இருக்கிறீங்களா? எங்க ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார்? எங்க ஜெபத்தை கேட்கவே மாட்டுகிறாரே, எங்க ஏசப்பா என்னை கண்டும் காணாதவரை போல இருக்கிறாரே. இப்படி உங்க நினைப்புல அடிக்கடி சூழ்நிலையின் தகுந்தபாடி மாறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். என்னை அழைத்தவர் ஒரு நாள் என்னை யாருகிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். என்னை அழைத்தவர். அல்லேலூயா. நம்மளை எப்படியெல்லாம் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நம்ம அழைக்கும் போது நம்ம நிலை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அழைக்கும் பொழுது இருந்த நிலை இப்போ இல்லை. நம்ம அழைக்கும் பொழுது இருந்த நிலை இப்போ இல்லை. ஏசப்பா நம்மளை பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருந்த நிலை இப்ப இல்லை. ஆனா இப்ப சின்னதா ஒரு பிரச்சனை தான் வருது. ஆனா இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு திருப்தியற்ற நிலையில் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆராதனை திருப்தியோடு ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் நிறைவோடு ஆராதிக்க வேண்டும். மன நிறைவோடு ஆராதிக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஆராதனை கூட நீங்கள் திருப்தியாய் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் உச்சிதமான கோதுமையினால என்ன செய்வார்? நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். இந்த கால வேளையில எத்தனை பேருக்கு திருப்தி இல்லாம இருக்கிறோம்? ஜெபம் பண்ணி திருப்தி இல்லை, உபவாசம் பண்ணி திருப்தி இல்லை, சபைக்கு வந்தும் திருப்தி இல்லை, சத்தியத்தை கேட்டும் திருப்தி இல்லை. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? அல்லேலூயா. என்னதான் வேணும்? நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க என்ன வேணுமோ அதை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எந்த பகுதியில் திருப்தி இல்லையோ அதை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அதை கர்த்தர் திருப்தியாக்கி கொடுப்பார். ஆமென். இதுதான் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும். துணி கடைக்கு போனாலும் சரி திருப்தி ஆகணும். அல்லேலூயா. மளிகை கடைக்கு போனாலும் திருப்தி ஆகணும். திருப்தி ஆகணும்னா ஆண்டவர் எந்த கொடுத்தாலும் அதுல மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்க என்ன செய்யணும்? வாழ பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். மீன் குழம்பு இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? இன்னொரு தடவை போட்டு சாப்பிடுவோம், திருப்தியா இருக்குன்னு சொல்லுவோம். ரசம் இருந்தாலும் என்ன செய்யணும்? திருப்தியா நீங்க சாப்பிடணும். இந்த மனநிலைக்கு வந்தாதான் உங்க வாழ்க்கையில நீங்கள் அலைந்து என்ன செய்ய தெரிய மாட்டோம். அல்லேலூயா. ஒரு காரியம் நமக்குள்ள அழுத்தம் கொடுக்க கொடுக்க நம்ம என்ன செய்வோம்? புறப்பட்டு போவோம். ஒரு காரியத்தை செய்யு சொல்ல நம்ம அந்த காரியத்தை செய்ய எழுப்புவோம். காரணம் அந்த விஷயத்துல நமக்கு திருப்தி இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? அந்த 10 நிமிஷம் திருப்தியா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுல திருப்தியா வாழுங்க. சின்ன வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களா? அதை திருப்தியா வாழுங்க. நம்ம இப்ப திருப்தியா வாடகை பில்டிங்ல தான் இருக்கிறோம், ஆனாலும் கர்த்தரை திருப்தியா ஆராதிக்க விரும்புறோம். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான வேலையில எல்லாத்துலயும் திருப்தியா இருந்தாதான் நீங்க சமாதானமா இருக்க முடியும். இல்லைன்னா இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலையை நம்ம என்ன செய்வோம்? தேடுறதுக்கு ஓடுவோம்.
கர்த்தர் கொடுத்த வேலையில உண்மையா இருங்க. அதிலிருந்தே கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் அலைந்து தெரிய வச்சு உங்களை உயர்த்த மாட்டார், உட்கார இடத்திலேயே உயர்த்துவார். அல்லேலூயா. இனி அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? என் பார்வையில் நின்று உன் அருவருப்புகளை நீ அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவது இல்லை. இரண்டாவது ஆமென், அருவருப்பு என்ன? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற திருப்தியற்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. மூன்றாவது நிறைய பாயிண்ட் இருக்குது. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே. போதும், நல்ல கவனிச்சு கொள்ளுங்க. சோதம் கொமோரா தேசத்தை அழிக்கும்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்த உடனே 2 தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த 2 தூதர்களும் லோத்துடைய குடும்பத்தை துரிதப்படுத்த ரொம்ப லேசியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய நேரம் அங்க நெருங்கும் பொழுது அந்த குடும்பத்தை கையை பிடிச்சு கொண்டு 2 தூதர்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஊருக்கு புறம்பே கொண்டு விட்டு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், உன் ஜீவன் தப்ப என்ன செய்ய ஓடிப்போ. எங்க போ சொல்றாரு? மலைக்கு போக சொல்லுகிறார். எங்க போ சொல்றாரு? மலைக்கு போ சொல்றார். அல்லேலூயா. ஆனால் இந்த லோத்து என்ன சொல்லுகிறார்? நான் மலைக்கெல்லாம் ஏறி போக என்னால என்ன செய்ய முடியாது. அதனால இதோ பார்க்கிறனே, இந்த ஊருக்கு போகும்படி எனக்கு நீங்கள் என் தயவு பாராட்டும்படி ஒரு ஊர் சொல்ல. அந்த ஊர் பேர் என்ன? சோவார். அல்லேலூயா. சோவார் என்கிற ஊரை யாரு விரும்புனா? லோத்து விரும்பினா. ஆமென். லோத்துடைய மனைவி அந்த இடத்துல அந்த டிக்கெட் காலி ஆயிடுச்சு. லோத்தும் லோத்துடைய 2 பிள்ளைகளும் ஆண்டவரிடத்துல கேட்கிற, தேவ தூதன் கேட்கிற ஒரு வார்த்தை என்ன? நான் சோவேருக்கு போகிறேன், ஏன்னா அது பக்கத்திலே இருக்கிறது, நான் பக்கத்துல நடந்து போயிருவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யறாங்க? அவங்க கீழ்ப்படியாமல், நல்ல கவனிக்கணும், சொந்த விருப்பத்தை அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? கேட்டு வாங்குறாங்க. ஆமென். நிறைய பேர் அப்படிதான். நமக்கு ஏற்ற வார்த்தைகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நமக்கு கடினமான சில வார்த்தைகள் வரும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, எந்த மனம் திரும்புவதற்கு ஏதுவான எந்த காரியம் சத்தியம் வந்தாலும் உடனே நீங்கள் கீழ்ப்படிகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படிதலுக்குள்ளதான் நீங்கள் கீழ்ப்படிந்தால் அலைந்து திரிவது இல்லை. ஆமென். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை போராட்டமும் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஆமென். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இதுல இன்புட் பண்ண விரும்புகிறேன். ஆமென். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யோனாவுடைய சத்தியத்தை கேட்டு, தீர்க்க தரிசனத்தை கேட்டு அலைந்து திரிந்து பாவம் செய்து ஆமென் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட நினிவே தேசத்து மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா தீர்க்கதரிசியா இருக்கிற இந்த யோனா மனம் திரும்பாததுனாலதான் அலைந்து திரிந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படியாம தர்சீசுக்கு போனதுனாலதான் அந்த இடத்துல அவ்வளோ அலைச்சல்கள், அவ்வளோ துன்பங்கள், அவ்வளோ போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஆனா இந்த நினிவே தேசத்துக்குள்ள போய் இந்த கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி இயேசுடைய சத்தியத்தை போதித்த உடனே ஆமென், அந்த தேசத்துல கர்த்தர் வைத்திருந்த கோபத்தை ஆண்டவர் நிறுத்திட்டார். அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? சுத்தி பாவம் செய்தவர்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உபாசம் போட்டு உட்கார்ந்துட்டாங்க. அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய கீழ்ப்படிதல். ஒரு நிமிஷத்துல ராஜாவும் ஆடு மாடுகளும் மிருகங்களும் எல்லா மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி உபவாசம் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்த உடனே ஒரு மிகப்பெரிய அழிவு அந்த தேசத்துல வராமல் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவர்கள் வாழ்க்கையில சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் அவங்க இருப்பாங்க. காரணம் ஏன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை. அல்லேலூயா. கீழ்ப்படிய மனசு இல்லைன்னா சுத்திக்கிட்டே தான் இருப்போம். ஆமென். ஒரு பிரச்சனையும் ஓயாது.
அதற்கு அடையாளம் தான் இந்த லோத்து என்ன செய்கிறார், ஆண்டவருடைய தேவதூதன் என்ன சொல்லுகிறான், இந்தோ பார்க்கிறத மலைக்கு போயிடு, ஆமே உன் ஜீவன் தப்பிப்போ ஓடி போயிடுன்னு சொல்றாரு. அங்கெல்லாம் ஓட முடியாது, என் கால்கள் எல்லாம் வலிக்கும், நான் வயதாயிட்டுனெல்லாம் சொல்லி என் சாக்கு போக்க சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாரு, சரி போ அப்படி சொல்லி அவருடைய விருப்பத்துக்கு அனுப்பிட்டார். ஆமென். கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது, 20வது வசனத்தை வாசிங்க. அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அது சின்ன ஊர் தானே என்றார். ஹல்லேலூயா. 30வது வசனத்தை வாசிங்க. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து குடியிருந்த, நல்லா பண்ணுங்க, இவர் தான் என்ன சொல்றாரு, சோவாருக்கு போவேன்னு சொல்றாரு. ஆமே, கர்த்தர் சொல்லல, தேவதூதன் சொல்லல, இந்த ஊர் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இவர் தேர்ந்தெடுத்த ஊர் என்ன ஊரா இருக்குது இப்போ, ஆமே, தான் உயிருக்கு பயம் வருகிறது. ஆமே, பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். நல்ல கவனிக்கணும், முதல் ஆண்டவர் என்ன சொன்னாரு, மலைக்கு போ சொன்னாரு. ஆமென். திரும்ப என்ன பண்றாருங்க, பயந்து போய் இந்த ஊர் என்னை ஆகாதுன்னு சொல்லி இவர்கள் அலைந்து திரியக்கூடிய சூழ்நிலை என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க மீறினாலும் திரும்ப உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலையெல்லாம் மாறணும்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் அந்த பிரச்சனை என்ன செய்யாது, ஓயவே ஓயாது. ஹல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இந்த போனதுனால மீண்டும் மலைகளுக்குள்ள போய் என்ன செய்கிறாரு, அவர் வாசம் பண்ணக்கூடிய வாழக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில என்னென்ன பாவம் வந்துச்சு, அவருடைய வாழ்க்கை எவ்வளோ சோதனைக்குள்ள போச்சு, தன் பிள்ளைகள் நிமித்தம் பிள்ளையுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு. ஆமென். இப்படி நிறைய சீரழிவு நடந்ததனுடைய நோக்கம் என்ன, அலைந்து திரிவதற்கு நோக்கம் என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க பிள்ளைகளே, தேவ பிள்ளை, கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் எது என்றால், அவருடைய அருவருப்பு எது என்றால், அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல்னாலே அதோடைய பார்வைக்கு அருவருப்பு. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பாவின்னு தெரிஞ்சுதான் அவர் நம்மளை நேசிக்கிறாரு. அதனால நம்மளை பாவத்தை எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, சுட்டி காட்ட மாட்டாரு. இந்த பாவத்தை மன்னிப்பதற்கான வழியை தான் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. பாவத்தை காட்டி நம்மளை ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. பாவத்திலிருந்து நம்மளை கழுவி சுத்திகரிச்சு நம்மளை உயர்த்துகிறவர் நம்முடைய கர்த்தரா இருக்கிறார். அப்போ நீதிமான் ஆக்கப்பட்ட பிறகும் ஒரு சில பாவத்துல ஆவிக்குரிய பாவம் இதுதான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகும் இயேசு விசுவாசிக்காமல் போறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் கீழ்ப்படியாமல் போவது, இதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. ஆமென். இந்த அருவருப்பை நம்மளை விட்டு விலக்கி போட்டா, எடுத்து போட்டா, இனி நம்ம அலைந்து திரிவது இல்லை. ஹல்லேலூயா. என கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆமென், கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில ஆண்டவர் ஒரு நாள் வருவார். ஆமென். லோத்துடைய கையை பிடிச்சி இழுத்தது மாதிரி நம்மளை இழுத்து கொண்டு காப்பாத்தோர் நினைக்காதீங்க, அது பழைய ஏற்பாட்டு. ஆமாம், இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, நிறைய வாய்ப்பு. பரிசுத்த ஆவியானவர், ஆமாம், தேவ தூதர்கள், பணிவிட ஆவிகள், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், அபிஷேகம், இப்படி சுத்தி எல்லா ஆப்ஷனும் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த ஆப்ஷன் எல்லாம் வச்சதுக்கு பிறகும் நம்ம மனம் திரும்பலன்னா இந்த ஆத்மா பரலோகத்துக்கு தேவையே இல்லைன்னு தெரிஞ்சு ஆண்டவர் நம்மளை விட்டுருவார். ஆமென். ஆவியானவர் காலத்திலே ஒருத்தன் மனம் திரும்பலனா, கைவிடப்பட்ட காலத்தில் ஒருத்தன் மனம் திரும்ப முடியாது. ஹல்லேலூயா. அப்போ சலுகை இருக்கும் பொழுதே, நேற்று வந்திருந்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஆடு தள்ளுபடி இருந்துச்சு சார், என்ன சொல்லுவாங்க, ஆமாம், ஆடி தள்ளுபடி நேற்று வரைக்கும் இருந்துச்சு, நேற்று வரல, இன்னைக்கு தான் என்ன செஞ்சிச்சு, நாங்கள் அந்த ஆஃபரை எடுத்துட்டோம். அதே மாதிரி தான் ஆவியானுடைய காலத்திலேயே மனம் திரும்பி அருவருப்புகளை எடுத்து நம்ம தான் பரலோகத்துக்கு போகணும் விரும்பணும். இப்போ ஒரே ஒன்று கேட்குறேன், அமெரிக்கா பிரதர் போபாஸை பார்த்து எப்பப்பா வருவேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இவரை ஏங்குமா, இவர் அமெரிக்காவுக்கு போகணும் ஏங்குவாரா? ஆமே, இது நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்றது அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி தான் பரலோகத்துக்கு நீங்க தான் போகணும்னு ஏங்கணும். ஏசப்பா வரையா
வரையானெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். அதனால தான் இந்த வசனத்தின் துவக்கத்தில் என்ன சொல்லுது, நீ மனம் திரும்ப, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தா திரும்பு, இல்லைன்னா எங்கன்னா போ. ஆமாம், எப்படிப்பட்ட ஆண்டவரை பாருங்க, நல்ல ஆண்டவர் அது. சொல்லுங்க, எப்படி ஆண்டவரை நீங்க எல்லாரும் ஆமே பொறுப்புள்ள ஆண்டவர்னு சொல்லி இந்த இடத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர், மனம் திரும்ப என்ன செய்ய, மனசு இருந்தா வா, உனக்கு பிடிச்சிருந்தா வா, நான் ஒன்று கட்டாயப்படுதலை அப்படி சொல்றது மாதிரி தான் இருக்கு. அப்படித்தானே இருக்குது. அல்லேலூயா. கவனிங்க, இந்த வார்த்தை யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து, என்னை பார்த்து. ரட்சிக்கப்பட்ட பிறகும் அருவருப்பை விடாமல் இருக்கிறோமே, ரட்சிக்கப்பட்ட பிறகும் விசுவாசத்தில் அடிக்கடி விட்டு போயிடுறோமே, உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இயேசுவை ஏற்கனவே அறிஞ்சிட்ட, இயேசு எப்படிப்பட்டவனை தெரிஞ்சு கொண்டுட்ட, ஆனா இன்னும் என் பின்னாடி வர்றதுக்கு யோசிக்கிறையே, சூழ்நிலை வரும் பொழுது தடுமாறுறையே, அதனால் இந்த கால வேளையில திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் திரும்பு என்று இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் பார்வை நின்று உன் அருவருப்புகளை நீ அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம அலைஞ்சு தெரிய வேணானா ஆண்டவர் சொல்ற, திரும்பு. ஆசீர்வாதம் வேணா திரும்பு, பரலோகம் வேணும்னா திரும்பு, நான் உனக்கு வேணா திரும்பு, தேவராஜ்யம் வேணா திரும்பு, இல்லைன்னா அவன் நரகத்தில் பால்கனியில் என்ன செய்யலாம், ரெக்கமெண்டேஷனில் நமக்கு என்ன செய்யலாம், ஒரு டிக்கெட் வாங்கி புக் பண்ணிடலாம். அல்லேலூயா. அதனால சிந்தியுங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை அதிகமாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார்.